யாழ்ப்பாணம் ஆறுமுக சுவாமி சித்தர் அந்த திருப்புறம்பயம் அந்த கிராமத்தில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள் அவர் ஜீவசமாதியான இடம் இருக்குது. அந்த லிங்கத்து மேலே பாம்பு தோல் அந்த தோல் உரிச்சி அது அனுதினமும் நடந்துச்சு. அதாவது எந்த டைம்னாலும் அந்த பாம்பு வந்து தானாகவே அந்த லிங்கத்து மேலே தோல் உரிச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக காய்ச்சி அடிச்சுட்டு போகுது. அதாவது எல்லோரும் பார்த்து பரவசம் அடைகிற அளவுக்கு காட்சி அடிக்குது. எல்லோரும் நீங்களும் வாங்க, இங்கே வந்து பாருங்கள். அந்த பாம்பு தோல் உரிச்சி இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு இதை வீடியோவாக இதில் அப்லோட் பண்ணுறேன். பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து அதை நான் தரிசித்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய். அவர் ஜீவசமாதியான அந்த இடத்துல உள்ள லிங்கம் தான் இது. இந்த லிங்கத்து மேலே தான் பாம்பு வந்து எப்போதுமே அவர் உடம்புல வந்து இங்கே தான் தோல் உரிச்சிட்டு போகுது. அது அந்த பாம்பு வந்து சின்னதெல்லாம் கிடையாது, 6 அடிக்கு மேலே அது பயங்கர பெருசாக தான் இருக்கும். அதோட பாம்போட அந்த தோல்லாம் நான் இப்போ காமிக்கிறேன். அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது எவ்வளோ ஒரு இதாக இருக்குது பாருங்கள். அந்த பாம்போட தோலை நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய சைஸை பாருங்கள் அந்த பாம்போட இது. அந்தமாரி காமிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ லேமினேஷன் பண்ணியிருக்கோம், அதையும் நான் காமிக்கிறேன். இது கவரில் போட்டு வச்சுருக்காங்க அவங்க அந்த சன்னதியில், அதுக்குள்ளேயே அந்த லிங்கத்துக்கு பக்கத்துலேயே போட்டு வச்சுருக்காங்க. எல்லோரும் பாருங்கள், கண்டிப்பாக இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு புது அனுபவமாக இருக்கும். அதே மாதிரி இந்த வைப்ரேஷன் எங்கேயுமே நீங்கள் இது பண்ணியிருக்க முடியாது. அது சித்தர்கள் இந்த ஜீவசமாதி இடத்துல இந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உள்ளார பார்த்தீங்க, இப்போ லேமினேஷன் பண்ணியிருக்காங்க, அதையும் காமிக்கிறோம் பாருங்கள். இங்கே வாங்க, லேமினேஷன் பண்ணியிருக்காங்க, காமிச்சிருக்காங்க. நல்லா பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க, இப்போ வாங்க அவங்களோட வரலாறு பார்ப்போம். பாருங்க, அவங்களோட சீரஸ்ரீ யாழ்ப்பாணம் ஆறுமுக சுவாமிகள் சித்தர் ஜீவசமாதி அவங்களுடைய புதிய தோற்றம் தான் அவங்களோட தோற்றம். பாருங்க, இது கும்பகோணம் வட்டம் திருப்புறம்பயம் கிராமத்தில் இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வாங்க, வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு அவரை தரிசிங்க. உங்களுக்கு நல்ல நற்பலன்கள், நல்ல நேரம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, என் பையன் பொண்ணு எல்லாருமே வந்து அதை எப்படி பார்த்து இது பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, திடீர் பாருங்க, பாம்பு சொல்லலாம் எப்படி பாம்பு இப்படி வந்துச்சா பாம்பு தோலா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து கொஞ்சம் இங்கே பாருங்க, நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு பாருங்க. அதில் பக்தர்கள் பரவசானது அது வந்து தோல் உரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போல நைட்டு காட்சி வச்சிருக்காரு. அவர் பாம்பு உருவத்தில் தான் இருக்காரு, அவர் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறாரு. அதனால தான் எல்லாரும் வந்து அது அவரோட உருவமாக வச்சு இது பண்ணுறாங்க. அவர் யாழ்ப்பாணம் ஆறுமுக சுவாமிகள் பாருங்க, அவரோட இதை பாருங்க. அது அந்த பாம்பு வந்து யாழ்ப்பாண சுவாமிகள் மேலே ஜீவசமாதியானது சிவலிங்கத்தின் மேலே சட்டையை உரித்த காட்சியை பாருங்க. இது பேப்பரில் வந்தது. சிவன் தான் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் நல்ல தெய்வம், அதெல்லாம் எங்கள் அத்தனும் பாதுகாக்கும். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா அந்த புத்து இருக்கிற இடத்த பார்க்க போகிறோம். சித்தர் கோயிலேருந்து இந்தாண்ட சமாதியிலேருந்து இந்தாண்ட போயிட்டுருக்கோம். அந்த இடத்த பாருங்கள். வாங்க, நம்ம அந்த இடத்துக்கு போவோம். பாப்பா வாங்க, இடத்த நல்லா பாருங்க. இயற்கையா இருக்கும், இயற்கையா இருக்கும் பாருங்க. மரம் அது எல்லாமே ஒரு இயற்கையான சூழ்நிலை இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. இது எல்லாமே இருக்கும். பக்கத்துல பாருங்க வயல்வெளி, பத்து நல்லா கூலிங்காகவும் இருக்குது இந்த இடம். அந்த வெயில்லையும் நல்லா கூலிங்காக நம்ம உணர்கிறோம். அந்த உள்ளார வந்து வைப்ரேஷன் உணர்ந்தோம்.
இப்போ பார்த்தோன்னா கூலிங்கை உணர்ந்துட்டு இருக்கோம் சமயத்தில் போகிற பாருங்க, இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது பாம்பு புத்து. இங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. இது இல்லாமல் நாங்கள் அந்த அந்தாண்டையும் காமிக்கிறோம் வாங்க. பசங்கள எல்லாரும் இடம் பாம்பு புத்தா இதோ பாருங்க, சரி நான் இங்கே வச்சுக்கலாம். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சுடுது. இங்கே வர முடியாது, அவனை தூக்கிட்டுலாம் வர முடியாது. கொஞ்சம் கீழே. ஏன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே லாஸ்ட்டாக வந்துட்டோம். அந்த ஜீவ சமாதியாகி அந்த கொல்லை லாஸ்ட்டுக்கு வந்துருக்கோம். அங்கே பாருங்கள் புத்து, இங்கே தான் அந்த இதெல்லாம் இருக்குது. இந்த பாம்புலாம் உள்ளே இருக்குது, பார்த்துக்குங்க. இந்த தான் அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் இயற்கையான சூழலில் இருக்குது. இந்த இடத்த கொஞ்சம் பாருங்கள், நான் காமிக்கிறேன். எவ்வளோ இயற்கையாக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ அருமையான ஒரு பிளேஸாக இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் வீவர்ஸ்.